துலாம் ராசிக்கு 2026 குரு பயிற்சி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இதுவரை 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் தொழில், வருமானம், பொருளாதாரம், உத்தியோகத்தை எல்லாம் மேன்மைப்படுத்துவார். 10ல் குரு வந்தால் பட்டம், பதவி, தொழிலெல்லாம் இழந்து விடுவார்கள். ஆனால் துலாம் ராசிக்கு இது விதிவிலக்காக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு வரும்போது தொழில் இல்லாத நண்பர்களுக்கு தொழில், வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை, பொருளாதாரம் அனைத்தும் கிடைக்க பெறுவார்கள். இந்த துளாராசி நண்பர்கள் உங்களுக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்தை பார்வை செய்வதனால், 4ஆம் இடத்தை பார்வை செய்வதனாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம், குடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். அதேபோல் உங்களுடைய 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்பதனால் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, மனை, வாகனம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இடம் இல்லாதவர்களுக்கு இடம் கிடைக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் என்ற வாய்ப்பையும் இந்த துளாராசிக்கு 7ஆம் இடத்து பார்வையால் குரு பகவான் கொடுப்பார். தாய் வழி உறவில், தந்தை வழி உறவில் இருந்த விரிசுகள் நீங்கி அவர்களுடைய உறவுகள் உங்களுக்கு இணக்கமாக வரும். உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால், 6 6ஐ பார்ப்பதினால் நோய், வம்பு வழக்கு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த துளாராசிக்கு கொடுப்பார். 6ஆம் இடத்தை வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனை, உடல் பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை எல்லாம் இந்த துளாராசிக்கு 6ஆம் இடத்து தொடர்பு கொள்ளும் குரு கொடுப்பார். அதனால் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும். எதிரிகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் 6 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் எதிரிகளாலும் தொல்லை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் எதிரிகளின் நண்பர்களாக மாற்றிக்கொள்வது இந்த வருடத்தில் துளாராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு பட்டம், பதவி, தொழில் உயர்வு, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து கொடுப்பார். எல்லாருக்கும் 10ஆம் இடம் தீமை என்றால் துளாராசிக்கு மட்டும் இந்த கடகத்தில் உள்ள குரு உச்சமாவதனால் துளாராசிக்கு ரொம்ப நல்ல பலனையே 2026 கொடுப்பார். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைச்சு கொடுப்பார். அதேமாரி பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவர்களுக்கும் பொருளாதாரம் இந்த வருடத்தில் மேம்படும். இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். 6ஆம் இடம் மட்டும் கவனமாக, நோய் வருவதற்கு மட்டும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்த அதிபதியான திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்து வர உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம் அடிபட்டுவிடும். அதேபோல் திட்டை ஆபத்காத்த ஈஸ்வரனையும் குரு பகவானையும் வியாழக்கிழமையில் சென்று வழிபாடு செய்து வர உங்களுடைய நோய், எதிரி, கடன் தொல்லை நீங்கிவிடும். கற்பக விநாயகரை சென்று வழிபாடு செய்து வர 10ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் என்னதான் தொழில் மேன்மையை கொடுத்தாலும் சிறு சிறு தடைகளையும் வம்பு வழக்கையும் கொடுப்பார். உங்கள் 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் கேது இருப்பதினால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதினால் சிறு சிறு தடைகளையும், பொருளாதாரத்தில் தொழில் வந்தாலும் தடை வரும் பொருளாதாரத்தில் அந்த தடையை நீக்கிக் கொள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை மக நட்சத்திரத்திற்கு சென்று வழிபாடு செய்து வர உங்களுடைய அனைத்து இன்னல்களும் நீங்கி இந்த வருடம் சிறப்பான வருடமாக துளாராசிக்கு இருக்கும்.